மாடல் டெஸ்ட் சீரியஸில் டெஸ்ட் நம்பர் 11க்கான கொஸ்டின் பேப்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்க. டெஸ்ட் நம்பர் 11ஓட போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிடியூட் பார்ட்லேருந்து நிகழ்த்தகவும் புள்ளியலும் கேட்டிருக்கோம். ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் கேட்டிருக்கோம். ரீசனிங்லேருந்து டைஸும் டைரக்ஷனும் கேட்டிருக்கோம். டைஸ் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. அதே மாதிரி சிலபஸில் வந்து நமக்கு என்ன அப்படின்னா அந்த நிகழ்த்தகவு புள்ளியல் வந்து நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலபஸில் மென்ஷன் பண்ணலையே நீங்கள் போர்ஷனில் டெஸ்ட்டில் எடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 2ல் இருந்து நமக்கு ப்ரீவியஸ் இயரில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயும் இந்த நிகழ்த்தகவுல இருந்து குரூப் 4 குரூப் 2ல் ரிப்பீட்டடாக சம்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? அதுவும் இந்த பகடைகள் இதில் இருந்து தான் நமக்கு மெயினாக கேட்குறாங்க சம்மு. அதனால் இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். இதெல்லாம் சிலபஸில் இல்லைனாலும் நமக்கு ப்ரீவியஸில் நிறையா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது கொஞ்சம் வேகமாகவே முடிச்சிடலாம், கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஈவினிங் வந்து நம்ம டிஸ்கஷன் பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.